Hi friends, இன்னைக்கு நம்ம C languageல பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா functions அப்படிங்கற டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். First of all நான் functions அப்படினா என்னன்னு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி எங்களோட வெப்சைட்டை பத்தி உங்களுக்கு சொல்லிறேன். எங்களோட வெப்சைட் அட்ரஸ் பாத்தீங்கன்னா tutorjos.com. இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ்ட் வீடியோஸோட PDF ஃபைல்ஸ், e-books எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். சோ நீங்க அதை வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். தென் நம்ம வந்து functions பத்தி பார்க்க போறோம். functionsல பாத்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்கு. சோ என்னென்ன அப்படினு வந்து இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். First type பாத்தீங்கன்னா first type function பாத்தீங்கன்னா return, அதாவது first type function வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப first type பாத்தீங்கன்னா no return without argument. No return without argument. இது வந்து first function without argument. இது வந்து first function. Second type பாத்தீங்கன்னா no return with argument. No return with argument. இது வந்து second type. Then third type என்னன்னு பாத்தீங்கன்னா return without argument. இது வந்து third type. Fourth type function பாத்தீங்கன்னா return with argument. இந்த 4 டைப் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி தான் வந்து இப்போ நாம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்றேன் அப்படினா ஒரு ஹெடர் ஃபைல்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். #include #include stdio.h. தென் அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா செகண்ட் ஹெடர் ஃபைல் #include conio.h. இது வந்து செகண்ட் ஹெடர் ஃபைல். தென் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா void main அப்படிங்கற நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒவ்வொரு டைப்ஸ்க்கான ஒவ்வொரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் நம்ம வந்து இங்க பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து no return without argument. சோ நம்ம என்ன பண்றோம் அப்படினா void, அதாவது ரிட்டர்ன் பண்ணாத டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் நேம் நம்ம வந்து 4 டைப்ஸ் யூஸ் பண்ணி 4 ஃபங்க்ஷன்ஸ் போட போறோம். addition, subtraction, multiplication and division. ஃபர்ஸ்ட் வந்து add அப்படிங்கற ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து டிக்ளேர் பண்றேன். இது வந்து no return without argument. இது பாத்தீங்கன்னா no return without argument. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இது. தென் செகண்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா void sub, அதாவது சப்ட்ராக்ஷனுக்கான ஃபங்க்ஷனை எழுதுறேன். இது வந்து no return with argument. ஸோ ரெண்டு இன்டிஜர் வேரியபிள்ஸை நான் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறேன். தென் இதோட எக்ஸ்ப்ளனேஷனையும் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். தென் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா no return with argument. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டைப்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண போறோம். சோ int அப்படின டேட்டா டைப் போட்டு int multiply, அதாவது mul அப்படின்றது அதாவது return without argument. இத வந்து நான் வந்து இங்க கமெண்ட் லைன்ல போட்டுறேன். அதாவது return without argument. இது வந்து third type function. Then fourth type function பாத்தீங்கன்னா int divideல ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றோம். சோ int, int ரெண்டு இன்டிஜர் வேரியபிள்ஸை நம்ம வந்து உள்ள பாஸ் பண்றோம். நம்ம இங்க int போறதுக்கு பதிலா நம்ம float அப்படிங்கற டேட்டா டைப் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் அடுத்து நம்ம வந்து மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள போறோம். void main அப்படிங்கற ஃபங்க்ஷனை நான் வந்து எழுதுறேன். void main அப்படிங்கற ஃபங்க்ஷனை எழுதுறேன். தென் open brace close brace. தென் நம்ம என்ன பண்றோம் அப்படினா தென் இதுல வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸா நம்ம வந்து கால் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து clear screen ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன். அதாவது prior output screen-ஐ கிளியர் பண்றதுக்காக clear screen ஃபங்க்ஷனை கால் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினா add அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அதாவது அடிஷன் வந்து நமக்கு வந்து கால் ஆகணும். சோ add அப்படிங்கற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். தென் அடுத்து subtraction ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நேமான sub நான் வந்து கால் பண்றேன். இதுல ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணனும். சோ நம்ம வந்து ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்றோம். 12, 10 அப்படினு ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்றோம். நம்ம தேர்ட் என்ன பண்றோம் அப்படினா தேர்ட் வந்து multiply அப்படிங்கற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ண போறோம். அது ரிட்டர்ன் டைப் அப்படின்றதனால நம்ம வந்து printf ஸ்டேட்மென்ட்லயே நம்ம வந்து கால் பண்ணிக்க போறோம். printf ஸ்டேட்மென்ட்ல டபுள் கோட்ஸ்ல
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து மல்டிப்ளை ஃபங்க்ஷன்றதுனால MULTIPLY மல்டிப்ளை அப்படின்னு போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ %d பக்கத்தில் வந்து அந்த ஃபங்க்ஷன் நேமான MUL அப்படின்றத நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து அந்த ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூஸ் வந்து இதில் வந்து ஸ்டோர் ஆகி நமக்கு பிரிண்ட் ஆகிடும். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்ததும் நமக்கு ரிட்டர்ன் டைப் ஃபங்க்ஷன்றதுனால printf யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். தென் இதில் வந்து /n யூஸ் பண்ணி தென் டிவிஷன் அப்படின்னு மெசேஜ் மாதிரி பிரிண்ட் பண்ணி %d யூஸ் பண்ணி டிவிஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். டிவிஷன் ஆஃப் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ நமக்கு என்ன வேல்யூஸ் வேணுமோ அதை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா 4,2 அப்படின்னா சிம்பிள் வேல்யூஸை நம்ம வந்து பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ப்ரோக்ராமை டெர்மினேட் பண்ணுறோம். getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். தென் ப்ரோக்ராம் வந்து சேவ் பண்ணுறோம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் சேவ் பண்ணுறேன். .c சேவ் பண்ணுறோம். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன்ஸை வாய்ட் மெயினுக்கு அடுத்தது நம்ம வந்து எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆடுக்கான ஃபங்க்ஷன். ஸோ void 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 add அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம் போட்டு இதுக்கு உண்டான டெஃபினிஷனை நான் வந்து இங்கே எழுத போகிறேன். ஸோ ஆடுக்கான ஃபங்க்ஷன்ஸ் அதாவது கோடிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வேரியபிள்ஸ் இன்புட் வாங்கி அதை வந்து ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 வேரியபிள்ஸை a, b அப்படின்னு டிக்ளேர் பண்ணி தென் ஸ்டோர் பண்ணுறதுக்காக c அப்படின்ற வேரியபிளை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் போட்டுக்கிறேன். ஏன்னா நமக்கு அவுட்புட் எப்பயுமே கொஞ்சம் கிளியராக கிடைக்கும். ஸோ printf ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா /n யூஸ் பண்ணி enter 2 values அப்படின்றத நான் கொடுக்குறேன். 2 values அப்படின்றத கொடுத்து ஃபைனலாக வந்து செமிகோலன் போகிறேன். தென் scanf ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா 2 வேல்யூஸையும் நான் வந்து இன்புட் வாங்குகிறேன். ஸோ %d அப்படின்னு போட்டு இன்புட் வாங்குகிறேன். &a இன்புட் வாங்குகிறேன். தென் &b அப்படின்றத இன்புட் வாங்குகிறேன். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா c வேரியபிளில் ஏவையும் பியையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இதில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்குன்னா a + b இந்த வேல்யூ நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா c வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸில் /n யூஸ் பண்ணி டோட்டல் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம் நம்ம. ஸோ %d யூஸ் பண்ணி c வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். தென் இது வந்து ஆடுக்கான கோடிங்ஸ். தென் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா சப்ராக்ஷனுக்கான கோடிங்ஸை வந்து எழுதுறோம். ஸோ அது ஒரு ரிட்டர்ன் டைப் அப்படின்றதுனால நோ ரிட்டர்ன் வித் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்குமெண்ட்ஸை வந்து நம்ம இங்கே பாஸ் பண்ண போகிறோம். வாய்ட் சப் ஆர்குமெண்ட்ஸாக 2 வேரியபிள்ஸை இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ int a int b அப்படின்ற வேரியபிள்ஸை 2 இங்கே பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா int c அப்படின்னு ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ்க்கான தனித்தனி வேரியபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். தென் இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா c வேரியபிளில் a - b இப்போ இதில் வந்து a - bன்ற வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நான் அதையும் கமெண்ட் லைன்லேயே போட்டுறேன். a - b அப்படின்ற வேல்யூ வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம a and b யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 12, 10 அப்படின்னு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 12 and 10 வந்து இங்கே a and b இங்கே உள்ளே பாஸ் ஆகி a - b. ஸோ 12 - 10 = 2 அப்படின்றது c = 2ன்னு வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். தென் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம 2 இன்புட் வேல்யூஸ் வாங்குகிறோம். ஸோ அந்த 2 இன்புட் வேல்யூஸோட டோட்டல் இங்கே பிரிண்ட் ஆகும். தென் நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம்னா c வேல்யூவை இங்கே வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி /nல டிஃப்ரென்ஸ் அப்படின்னு போட்டு நான் இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறேன் இங்கே. ஸோ %d யூஸ் பண்ணி c அப்படின்ற வேரியபிளை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷனுக்கான கோடிங்ஸை வந்து நம்ம எழுதுகிறோம். தென் மல்டிப்ளிகேஷன் அதுக்கான கோடிங்ஸை நம்ம வந்து எழுத போகிறோம். int mul அப்படின்ற மல்டிப்ளிகேஷன் கோடிங்ஸை நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ இதுக்கான டெஃபினிஷன் என்னென்னா இது வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லுவாங்க. தென் இதுக்கு வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். சேம் ப்ரியர் ஃபங்க்ஷன்ஸில் பண்ண மாதிரி a b c அப்படின்ற வேரியபிள்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனில் பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் வித்தவுட் ஆர்குமெண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேயே வந்து 2 வேல்யூ வந்து கெட் பண்ணுற போகிறோம். ஸோ printf யூஸ் பண்ணி ஒரு மெசேஜ் மாதிரி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன்.
ஸ்லாஷ் எண்ணில் என்டர் 2 வேல்யூஸ் அப்படின்றத நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். 2 வேல்யூஸ் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணுறோன்னா ஸ்கேன்அப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த 2 வேல்யூவையும் இன்புட் வாங்குகிறோம். %d %d 2 வேல்யூஸ் இன்புட் வாங்கிறதுனால %d 2 டைம்ஸ் யூஸ் பண்ணுறோம். தென் &a, &b, தென் ஃபைனலாக செமிகோலன் போட்டு தென் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சி அப்படின்ற வேரியபிளில் ஏவையும் பியையும் அதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூவை இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த 2 வேல்யூவும் மல்டிப்ளை ஆகி இங்கே ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதில் என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்னா a*b இதோட மல்டிப்ளிகேஷன் வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகும். தென் அடுத்தது ஸ்டோர் ஆகிடும். தென் நம்ம அடுத்த ஸ்டெப்பை நம்ம அந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லாஷன் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் நம்ம இங்கே ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம இங்கே வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம இங்கே வந்து டைரெக்டாக ரிட்டர்ன் சி அப்படின்னு கொடுத்தா மட்டும் நமக்கு நம்ம அந்த வேல்யூஸ் வந்து அங்கே ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ ரிட்டர்ன் பேரான்திசிஸில் சி அப்படின்னு வந்து கொடுத்துட்றோம். இப்போ இந்த வேல்யூ சின்ற வேல்யூ இங்கேருந்து மேலே நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கே வந்து நமக்கு இந்த பிரிண்ட்எஃப்பில் இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணுன்ற வேலை வந்து நமக்கு கிடையாது. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ளோட், அதாவது டிவிஷனுக்கான கோடிங்ஸை எழுத போகிறோம். ஸோ ஃப்ளோட் டிவிஷன் div அதில் ஆர்கியூமெண்ட்ஸை ரெண்டு வேரியபிள்ஸை நான் பாஸ் பண்ண போகிறேன். int a, int b அப்படின்ற 2 வேரியபிள்ஸை பாஸ் பண்ணுறேன். தென் நான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா int c அப்படின்ற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறோம் அப்படின்னா c = a/b. ஸோ இதோட வேல்யூஸை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். இதோட வேல்யூஸை அதாவது a/b இந்த வேல்யூஸ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகும். தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீன்ற வேல்யூவை மேலே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். சீன்ற வேல்யூவை மேலே வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். return ரிட்டர்ன் சி அப்படின்றத நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம். தென் ஃபைலை சேவ் பண்ணுறோம். தென் ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறோம், எரர்ஸ் எதுவும் இல்லை. தென் ரன் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து என்டர் 2 வேல்யூஸும் டேரெக்டாக வந்து அடிஷன் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து கால் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் வேல்யூ 23, தென் செகண்ட் வேல்யூ 23 நம்ம கொடுக்குறோம். தென் அடுத்தது டோட்டல் வந்து 46 பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் நமக்கு ஏன் இங்கே டிஃப்ரென்ஸ் 2 பிரிண்ட் ஆகிருக்குன்னா நம்ம வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து அங்கே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து சப்ட்ராக்ஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நமக்கு வேல்யூஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ணி 2ன்ற அப்படி ஆன்சரை வந்து நமக்கு கொடுத்துருக்கு. தென் அடுத்தது வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கோம். ஸோ 4 போட்டிருக்கோம். தென் 3ங்கிறத இன்புட் பண்ணுவோம். ஸோ 4 3 is 12 அப்படின்றது மல்டிப்ளைல பிரிண்ட் ஆகிடுச்சு. தென் டிவிஷன் வேல்யூவில் 0 நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதை நம்ம வந்து அதாவது எக்ஸ்பிளைனாக பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அடிஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ printf printf டபுள் கோட்ஸில் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி addition அடிஷன் அப்படின்றத நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஃபைனலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா தென் இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் ஃபங்க்ஷன் அப்படின்றத நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ printf டபுள் கோட்ஸில் ஸ்லாஷன் யூஸ் பண்ணி மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத நான் வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். தென் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணிவிட்டு இது எரர் காமிக்கு ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங். ஸோ இங்கே செமிகோலன் ஸ்டேட்மெண்ட் நம்ம போடல. ஸோ கம்பைல் பண்ணுறோம், தென் ரன் பண்ணுறோம். என்டர் 2 வேல்யூஸ், அதாவது அடிஷன் ஃபங்க்ஷன்றதுனால நம்ம கால் ஆகிருக்கு. ஸோ 23 டோட்டல் 46 டிஃப்ரென்ஸ். மல்டிப்ளிகேஷன் வந்து நமக்கு வந்து அடுத்த வேல்யூ வந்து கால் ஆகிருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கான வேல்யூஸ் 2 and 2, தென் 4 டிவிஷன் = 0. தென் நம்ம இந்த மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டூட்டோஜோஸ் வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.